குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம திரும்பவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த இனிஷியேட்டிவில் நம்ம 7 கொஷின் பேப்பர்ஸை டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி அண்ட் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸோட ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் த போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட 8th டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட் பாலிட்டி அபவுட் த டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஆல் ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் த டிபிஎஸ்பி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் எப்படியெல்லாம் இயங்க வேணும் அப்படின்றதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷனில் அவங்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு டைரக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு நெறிமுறைகள், வழிகாட்டுதல், இதுதான் வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிபிஎஸ்பி பொறுத்தவரையும் இட் இஸ் நான் என்ஃபோர்சியபிள் பை த கோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பியில் ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா மோஸ்ட்லி இல்லை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்ஃபார்மல் செக்டரில் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சமமான வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு சமமான ஊதியம்ன்றது வழங்கப்படுறதில்லை. இப்படி இல்லை அப்படின்றதுக்காக நம்மளால் கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் டிபிஎஸ்பி இஸ் நான் என்ஃபோர்சியபிள் பை த லா. ஸோ பை திஸ் வே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு கொஷின்ஸாக. ஸோ மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்குது பாலிட்டியில். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே அப் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ், இட்ஸ் அபவ் த டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான வேலிடான கொஷின்ஸ். ஸோ இதை அனலைஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் டிபிஎஸ்பியை நல்லா படிச்சிருந்தாலோ இல்லை தெரியலனாலோ அதை பற்றியான ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் ஐடியா உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, லெட்ஸ் கோயிங் இன் டு த கொஷின்ஸ். First one, consider the following statement about the right to constitutional remedies. So right to constitutional remedies பற்றியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் which of the following is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் how you have to handle the question. நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய டைம் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருவோம், ஆனால் அதில் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா இல்லை இன்கரெக்ட், நாட் கரெக்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியாமல் we just blindly go to the answers. அப்படியே போய் ஆன்சர் போட்டுருவோம். ஆனால் பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம கரெக்டு நினச்சி ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்போம், ஆனால் பார்த்தோன்னா எது இன்கரெக்டுன்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை மறந்துடுவோம். ஸோ எப்போவுமே கொஷினை உள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க நம்மக்கிட்டேருந்து எதை எதிர்பார்க்குறாங்க, கரெக்டாக இன்கரெக்டா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷினில் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், there are 5 writs in the Indian Constitution. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 5 நீதி பேராணைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது நம்ம யூஎஸ்ஏ கிட்டேருந்து பாரோ பண்ணப்பட்டது அப்படின்றாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 5 writs இட்ஸ் கரெக்ட். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேபியஸ் கார்பஸ், செரிட்டியோரை, ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ, அதுக்கப்புறம் மேண்டமஸ், இந்த 5 writsமே இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம யூஎஸ்ஏலேருந்து வாங்கினோமான்னா நோ, it all obtained from the England. இதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். இங்கே இன்கரெக்ட்னு கேட்டதுனால the option is B, second statement only wrong. Moving on to next question, consider the following statement about the directive principles of state policy. ஸோ இதில் நமக்கு கரெக்டாக இன்கரெக்டான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் resembles the instruments of instruction enumerated in the Government of India Act of 1919. ஓகே, directive principles of justiciable in nature. இப்போது இதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது இந்திய அரசு சட்டம் 1919 ஆண்டில் குறிப்பிட்டுள்ள வழிமுறை சட்ட நெறிகளை ஒத்தி இருக்கிறது. இன்னொன்று, நெறிமுறை கோட்பாடுகளானது நீதிப்படுத்தப்படும் இயல்பிலானவை ஆகும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் justiciable by nature. So it is not justiciable. It's கோர்ட்டால் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து தான் நம்ம டிபிஎஸ்பி டெரைவ் பண்ணோம். ஆனால் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் 1935. ஸோ இதில் 2 கொஷினுமே கொடுத்துள்ள 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு அப்படின்றதுனால the answer is D, neither one nor two. So next question, identify the correct statement about the preamble of Indian Constitution. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரீஆம்பிள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துள்ள 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட் தவறு. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த தவறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இதில் எது கரெக்ட் அப்படின்றத வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்,
The preamble declares the fraternity has to ensure the dignity of the individual only. அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறது தனி மனுஷனோட மாண்பை மட்டும்தான் உறுதிப்படுத்துது. இது சொசைட்டியோட அந்த மாண்பை உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. Next statement, the preamble was enacted after the entire constitution already enacted. மொத்த கான்ஸ்டியூஷன் enacted பண்ண பிறகு தான் கடைசியாக preamble கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, the term republic in our preamble indicate that India has an elected head called Prime Minister. Okay. 3 words socialistic, secular and justice were added to preamble by 42nd Amendment Act. ஸோ இதை நம்ம படிக்கும் போதே ஒவ்வொரு வாக்கியத்தில் இருக்க தப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே எது சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The preamble declares the fraternity has to ensure dignity of individual only. No, fraternity சகோதரத்துவம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவனோட சமுதாயம் இது ரெண்டுத்தோட டிக்னிட்டியும் வந்து அஷ்யூர் பண்ணுறது. இப்போ பி ஸ்டேட்மெண்ட் விட்டு சியை டிஸ்கஸ் பண்ணுவோம். த டேர்ம் ரிபப்ளிக் இன் ஆர் ப்ரியாம்பிள் இண்டிகேட்ஸ் தட் இந்தியா ஹஸ் அன் எலெக்டட் ஹெட் கால் பிரைம் மினிஸ்டர். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் ரிபப்ளிக் அப்படின்னு எதை குறிப்பிடுது அப்படின்னா த ஒன் ஃப்ரம் த சிட்டிசன். ஸோ எலெக்டட் ஹெட் கிடையாது, த நாமினேட்டட் ஹெட் பிரசிடென்ட்டை தான் குறிக்குது. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங். தேர்ட் ஒன், த 3 words socialistic, secular and justice were added to the preamble by 42nd Amendment Act. ஸோ திஸ் திங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோஷியாலிஸ்டிக், செக்குலர் இந்த ரெண்டு வார்த்தையுமே 1976 42nd Amendment Act மூலமா தான் வந்தது. ஆனால் ஜஸ்டிஸ் அப்படின்ற வேர்ட் கிடையாது, இன்டெகிரிட்டி அப்படின்ற வேர்ட் தான் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ சோஷியாலிஸ்டிக், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி were added to the preamble, not the justice. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பி. ப்ரியாம்பிள் அப்படின்றது மொத்த கான்ஸ்டியூஷனையும் நம்ம டிரைவ் பண்ணி முடித்த பிறகு கடைசியாக கொண்டு வந்த விஷயம் தான் ப்ரியாம்பிள். ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கான்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் இன்கரெக்ட். ஸோ 2 கொஸ்டினில் 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட். இது கரெக்ட். கான்ஸ்டியூஷன் தான் ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம். ஸோ 1 வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ பி ஆர் டி அப்படின்றத பார்ப்போம். த பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் இஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் இஸ் அன்ரிட்டன். பிரிட்டனில் எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது, எழுதப்படாத அரசியல் அமைப்பு. காலகாலமாக முன்னோர்கள் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். அதனால் விச் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. நெய்தர் 1 nor 2 ரெண்டுமே இன்கரெக்ட் கிடையாது. Next one, Supreme Court consider which among the following rights as a part of Article 21. So Article 21 கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ரைட்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஸ்லீப், right to information, right to livelihood, right to emergency medical aid, right to property. ஸோ இதில் எதுவுமே நமக்கு தெரியலனாலும் ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது 31st ஆக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி அது இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் மூலமாக இந்த ரைட்டை அப்ரோகேட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நமக்கு கிடையாது. ஸோ ஆப்ஷன் 5 இல்லை அப்படின்னாலே ஆப்ஷன் டி இல்லை. இதுக்கு மிச்சமாக பார்த்தோம் அப்படின்னா we have a right to sleep, right to information, right to livelihood and right to emergency medical aid. இந்த 4மே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ the option is C. So moving on to next question. Which of the following features insist that government needs to establish social and economic justice in India? ஸோ பின்வரும் எந்த அம்சங்கள் இந்தியாவில் சமூக மற்றும் பொருளாதார நீதியை அரசு நிறுவ வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we all know this has been derived or set in directive principles of state policy. சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பற்றி பேசும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பற்றி பேசும். Next one, consider the following statements. Article 14 deals with the equality before law and equal protection of law. Okay, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி we have to know they are asking about incorrect question. So article 14 எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? Yes, that's right. Next one, concept of equality before law is adopted from British. அதுவும் கரெக்ட். பிகாஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பிரிட்டிஷ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அமெரிக்கா யூஎஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே தவறு இல்லை. ஸோ த ஆப்ஷன் இஸ் டி.
Next one, in which of the following case Supreme Court opined that preamble is an integral part of Indian Constitution? ஸோ எந்த கேஸ் நடக்கும்போது preamble அப்படின்றது integral part of Indian Constitution, அதாவது நம்ம முகப்புரை இந்திய அரசியல் அமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு வந்து எந்த கேஸை சொன்னோம் அப்படின்னா த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸில் தான் வந்து இதை முன்மொழிஞ்சாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட். ஸோ ஒவ்வொரு கேஸுமே இந்த 4 கேஸுமே preamble சார்ந்த ஒரு கேஸ். ஆனால் இந்த 4 கேஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத you have to prepare. Next one, who first proposed the concept of rule of law? So rule of law முதல்ல முன்மொழிஞ்சவர் யாரு அப்படின்னா A.V. Dicey. So from the men law member from the England, A.V. Dicey அவர்கள் தான் ரூல் ஆஃப் லா அப்படின்றத வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத முன் வச்சாரு. ஸோ ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இந்த வார்த்தையை வந்து 1000 கதை சொல்லும். எப்பவுமே ஒரு சட்டம் தான் நாட்டை ஆள வேணும். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் சட்டத்துக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத இவர் தான் முன்மொழிஞ்சார். A.V. Dicey introduced the concept of rule of law. Next one, in which year the first backward class commission was appointed under the chairmanship of காக்கா கேல்கர்? காக்கா கேல்கர் அவர்களோட தலைமையில் முதல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் நியமிக்கப்பட்டுச்சு. அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. in 1953. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜஸ்டிஸ் ரோஹிணி கமிட்டி அமைச்சிருக்காங்க ஃபார் ஓபிசி கேட்டகரைசேஷன். அதை பற்றியும் வந்து படிங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின் வரலாம். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட், which of the following article of the fundamental rights available only to the citizen and not to the foreigners? ஸோ சிட்டிசனுக்கு மட்டும் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கு இல்லாத ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 21, 15, 16 and 19. ஸோ இதில் ரைட் ஆப்ஷன் இஸ் A, 2, 3 and 4. ஸோ இதில் ஆர்டிக்கல் 21 தவிர மீதி எதுவுமே வந்து சிட்டிசன்ஸ்க்கு கிடையாது. ஆர்டிக்கல் 15, ரைட் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் த ரேஸ், கிளாஸ், கேஸ்ட் அண்ட் ஜெண்டர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனை எதிர்த்து அவங்களுக்கு நம்மளால் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 16 வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்வேஷன் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 19 அபவுட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு வெளிநாட்டவர் அவங்க நினச்சதை நம்ம நாட்டில் வந்து பேசுறதுக்கு அவங்க உரிமை கிடையாது. பிகாஸ் இட் மே அப்ரோகேட் அவர் சாவர்னிட்டி. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரைட்ஸ், அவங்களுக்கு மொத்தம் 4 ரைட்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரைட்ஸ் ஆர்டிகல் 21. Next one, in which case the Supreme Court said that the Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental rights and DPSP. ஸோ இந்த கூற்றை, அதாவது இந்திய அரசியலமைப்பானது அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கிடையேயான சமநிலையின் அஸ்திவாரம் அப்படின்றத யார் வந்து முன்மொழிஞ்சாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதை சொன்னது மினர்வா மில்ஸ் கேஸில். ஸோ மினர்வா மில்ஸ் கேஸில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு வாக்கியத்தை வந்து முன்னெடுத்து வச்சாங்க. Next one, who described the DPSP and fundamental rights as a conscience of constitution? ஸோ டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அரசியல் அமைப்பின் மனசாட்சி அப்படின்ற வார்த்தையை யார் சொன்னார் அப்படின்னா கிராவனல் ஆஸ்டன். நெக்ஸ்ட் ஒன், மண்டல் கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட். மண்டல் கமிஷன் தன்னோட இறுதி முடிவை எப்போ வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்றாங்க. இட் வாஸ் சப்மிட்டட் அட் 1980. ஸோ மண்டல் கமிஷனும் ரிசர்வேஷனை பற்றியான ஒரு அறிக்கையை தான் ரெடி பண்ணி வெளியிடுவாங்க. இந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. படிக்கும் போது ஒரு கவனத்தோடு அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், which of the following was associated with the land boundary dispute of India and Pakistan? India and Pakistan or land boundary disputes ஓட அசோசியேட் ஆன விஷயங்கள் எது? ராட்லிஃபி அவார்ட், பேகி அவார்ட், நேரு நூன் அக்ரிமெண்ட், தேசாய் லிக்விதத் பேக்ட். ஸோ இந்த 4த்தில் எது வந்து இந்தியாவோட பவுண்டரிஸோட டீல் பண்ணுது அப்படின்னா these 3, 1, 2 and 3. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ராட்லிஃபி அவார்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவே, பேகி அவார்ட் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான், தென் நேரு நூன் அக்ரிமெண்ட் இட்ஸ் அபவுட் இந்தியா அண்ட் சைனா, தேசாய் லிக்விதத் பேக்ட் இங்கே ப்ரியர் டு இண்டிபெண்டன்ஸ் அப்போ உருவாக்கப்பட்ட பேக்ட். ஸோ 1, 2, 3 டீல்ஸ் வித் த பவுண்டரிஸ். Next one, which article saved the act and regulation which included in the 9th schedule of constitution? So 9th schedule of constitutionல இருந்து பாதுகாக்கப்பட்ட act and regulations எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா ஆன்சர் நமக்கு தெரியும். ஆர்டிகல் 31B about the land reforms. இந்த ஒரு ஆர்டிக்கல் தான் 9th ஷெடியூலுக்குள்ளே பாதுகாக்கப்பட்ட ஆர்டிக்கல், மீது எதுவுமே கிடையாது.
Next one, which of the following feature is placed at the article? This thing: freedom of speech, promotion of welfare of people and organization of village panchayat, uniform civil code, separation of a judiciary from executive, definition of state. So we all should know freedom of speech, Article 19, and then uniform civil code, Article 44, and then definition of state. It was defined at the Article 12. So இந்த மூணுத்தை நம்ம அலைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we came to the conclusion. So the answer is B. 5, 6, 4, 3, 2, 1. ஸோ பேச்சு சுதந்திரம் அப்படின்றது ஆர்டிக்கல் 19. தென் மக்கள் நலன் மேம்பாடு அப்படின்றது ஆர்டிக்கல் 38. கிராம பஞ்சாயத்துக்களை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 40. பொது சிவில் சட்டம் அப்படின்றது டீல்ஸ் வித் 44. யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆட்சித்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல், இந்த டிபிஎஸ்பி பிலாங்ஸ் டு ஆர்டிக்கல் 50. அதுக்கப்புறம் அரசு என்பதன் பொருள் ஆர்டிக்கல் 12 குறிப்பிட்டிருக்காங்க. Next one, when did the Supreme Court first to propound the doctrine of basic structure of the constitution in its landmark கேசவானந்த பாரதி கேஸ்? ஸோ எப்போ வந்து ஃபஸ்ட் அந்த ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் வாஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அட் April 24, 1973. We all know கேசவானந்த பாரதி கேஸ் ஆஃப் 1973. நெக்ஸ்ட் ஒன், இதில் கொடுப்பட்ட பேரில் எது இன்கரெக்ட்லி மேட்ச்டு? ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்ஸா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன் நாசா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். நெக்ஸ்ட் தடா, டெரிட்டரி அண்டர் டிஸ்டப்டிவ் டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்டப்டிவ் ஆக்டிவிட்டீஸ். தென் புடா சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட். ஸோ இது பேசிக்கலி ஒரு ஃபேக்சுவல் கொஷின். அதனால இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திஸ் திங், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இஸ் நாட் enacted at the 1976. மீதி எல்லாமே வந்து the same respective given. Next one, which amendment act placed the Tamil Nadu Reservation Act of 1994 under 9th schedule? So 9th schedule கீழே தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்டை வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. அது எந்த சட்ட திருத்தத்தின்படி நடந்தது அப்படின்னா by C, 76th Amendment Act. So 76th Amendment Act of 1994. ஸோ இதன் மூலயமா தான் வந்து 9th ஷெடியூல்குள்ளே தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்டை வந்து மறைச்சி வச்சாங்க. இது ஒரு முக்கியமான கொஷின். இது மெயின்ஸ்லையும் வந்து கேட்கலாம். அதுக்கும் வந்து we have to prepare the answers. நெக்ஸ்ட் ஒன், அட் ப்ரெசன்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம், ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது முன்னாடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. அது இப்போதைக்கு ஒரு லீகல் ரைட்டாக தான் இருக்குது. அது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அடிப்படை உரிமையாக கிடையாது, ஒரு சட்ட உரிமையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ப்ராப்பர்ட்டியை மற்றவங்க யாரும் அபகரிக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அது உங்கள் கைவிட்டு போக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இதில் எந்த கமிட்டி முதல்ல வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுப்போம், இந்த எல்லா கமிட்டியுமே வந்து டீல்ஸ் வித் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஸோ இந்தியா மாகாணங்களாக இருந்து மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது அந்த எவல்யூஷன் டைமில் உருவாக்கப்பட்ட கமிட்டிஸ் தான் இந்த கமிட்டிஸ் எல்லாமே. ஸோ இதோட ஆர்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2, 4, 3 and 1. ஸோ தார் கமிஷன், ஜேவிபி கமிட்டி, அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிட்டி, அப்புறம் ஷா கமிஷன். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ ஹியர். இதோட வருஷம், அதோட ரெக்கமெண்டேஷன்ஸை தெரிஞ்சுப்போம். பிகாஸ் இந்த தடவை குரூப் 1 எக்ஸாம்ஸில் இது முக்கியமான ஒரு கொஷின் ரோல் ப்ளே பண்ணது. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த லிஸ்ட் அண்ட் த இயர். சம்பரன் துரைராஜன் கேஸ், மினர்வா மில் கேஸ், இந்திரா சவானி கேஸ் அண்ட் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ். ஸோ எந்தெந்த கேஸ் எந்தெந்த வருஷத்தில் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. So the answer is this. Champaran Durayarajan case 1951, Minerva Mills case 1980, Indira Savani case 1992, SR Bommai case 1994. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, சம்பரம் துரைராஜன் கேஸ் ஆர்டிகல் 21க்காக வந்தது, மினர்வா மில்ஸ் கேஸ் ப்ரியாம்பிள், இந்திரா சவானி கேஸ் அகைன்ஸ்ட் த ரிசர்வேஷன், எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட், அவங்க எமர்ஜென்சிஸ் பற்றி. ஸோ த ஆன்சர் இஸ் B here. 3142. Moving on to next,
which of the following directive principles or policies is available outside the part 4? ஸோ நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் படிக்கும்போது கடைசி பார்ட் டிபிஎஸ்பியில் இதை தான் படிப்போம். எந்தெந்த டிபிஎஸ்பி எல்லாமே பார்ட் 4க்கு வெளியே பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் this thing. Claims of SC and STs, yes, அதுவும் டிபிஎஸ்பி பார்ட் 4க்கு வெளியே பிளேஸ் ஆகிருக்கு. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங் அதுவும் வந்து வெளியே பிளேஸ் ஆகிருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜும் வெளியே பிளேஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பார்ட் 4க்குள்ளவே தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 1, 2 and 3. ஸோ த ஆன்சர் இஸ் the right option is C. Next one, who was called the chief draftsman of the Indian Constitution? Indian Constitution ஓட chief draftsman அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? இந்திய அரசியலமைப்பின் தலைமை வரைவாளர் அப்படின்னா SN முகர்ஜி. அவர் தான் வந்து தலைமை வரைவாளர்னு வந்து குறிப்பிடப்படுறாரு. Next one, which animal was adopted as a symbol seal of the Constituent Assembly? நம்ம Constituent Assemblyயோட symbol சீலாக வந்து எது இருக்குது அப்படின்னா it's an elephant. நெக்ஸ்ட் ஒன், எந்தெந்த ப்ரொவின்சஸோட நேம் எப்பப்போ சேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றாங்க. இட்ஸ் அ பக்கா ஃபேக்சுவல் கொஷின். ஸோ உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, ஒடிஷா, புதுச்சேரி. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், தமிழ்நாடு அப்படின்ற பேர் வந்து 1969 மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஸோ B1. ஸோ எஸ் B1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புதுச்சேரி எப்போ வந்து மாற்றம் செய்யப்பட்டுச்சு, புதுச்சேரி பாண்டிச்சேரி அப்படின்னு வந்து எப்போ வந்து மாற்றம் செய்யப்பட்டது பார்த்தோன்னா எஸ் 2006. ஸோ புதுச்சேரி 2006, தமிழ்நாடு வந்து 1969. ஸோ B1E3. ஸோ B1E3 அப்படின்னா ஸோ த ஆன்சர் இஸ் D. இந்த மாதிரி நமக்கு ஒரு 2 ஆப்ஷன் தெரிஞ்சாலே போதும், we can answer the old question. ஸோ 4, 1, 5, 2, 3. உத்தரப்பிரதேஷ் 1950, தமிழ்நாடு 1969 and Karnataka at the 1973 and Odisha 1950, Puducherry at 2006. I mean Odisha is at 2011. Yes, moving on to next question. Identify the philosophical part of Indian Constitution. So Indian Constitution ஓட philosophical part அப்படின்னு நம்ம எந்த பகுதிகளை குறிப்பிடுறோம் அப்படின்னா the answer is 1 and 3. So the option is D. So fundamental rights and directive principles of state policy, இது ரெண்டு தான் philosophical part, தத்துவ பகுதி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Article 44 is related to யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆக்சுவலி இங்கே தப்பு நடந்திருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ் தான் வந்து ஆர்டிக்கல் 44. மீதி எல்லாமே வந்து மற்ற ஆர்டிக்கலுக்குள்ளே வரும். ஐ மீன் 51க்குள்ளே வந்துடும். ஸோ இது மட்டும்தான் ஆர்டிக்கல் 44 குறிப்பிடுறது. ஸோ த லாஸ்ட் கொஷின், which of the following statement about the fundamental right is true? First one, fundamental right வந்து contained in the part 6 of constitution. ஸோ ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் பார்ட் 6 அப்படின்னு இருக்காங்க. ஸோ த ஆப்ஷன் 1 இஸ் ராங். 1 தப்பு அப்படின்னா ஏவும் தப்பு, பியும் தப்பு, மேபி சி ஆர் டி. அதாவது இதில் 3வது ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், இல்லை 4வது ஆப்ஷன், மீதி எல்லாமே தப்பு அப்படின்றாங்க. ஸோ இதை படி பண்ணோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நான் ஜஸ்டிஷியபிள். எஸ், இது தப்பான ஒரு கூற்று. பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள். நெக்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் ரைட் ப்ரமோட் த இன்டர்நேஷ்னல் பீஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் பீஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரமோட் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், நாட் த இன்டர்நேஷ்னல். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டி த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன். எஸ், திஸ் இஸ் த ரைட் திங். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை தரது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை தரது டிபிஎஸ்பி. ஸோ த ஆன்சர் இஸ் டி. 4 only. Fundamental rights guarantee the political freedom of citizen. So that's all students. We have seen all the 30 questions from the preamble, fundamental rights and also from the DPSP பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறமாட்டுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், ஆப்டிடியூட் பார்ட் ஆகட்டும், another faculty கவர் பண்ணி காம்ப்ரிஹென்சிவ் வீடியோவாக வெளியிடுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.